விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்த்து வீழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்த்து வீழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, ஐயா சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, இந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. Praise the Lord. அதனால இன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்னா இயேசு தேவை, மீட்பு நமக்கு தேவை. மீட்பு நமக்கு தேவைன்னு சொன்னால் இந்த இயேசுவின் இடத்துல வரணும். நீங்கள் தனித்தனியாக உட்கார்ந்து நினைச்சீங்கன்னா இது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை. நீங்கள் தனியாக உட்காந்து உங்கள் மாசற்ற விளையாடப்பட்டது தான் என்ன பாவத்தை கழுவி என் சாபத்தை நீக்கி இப்போ உங்கள் கடவுளுடைய பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையாக என்ன செஞ்சிருக்குன்னா உருமாற்றிருக்கு. இது உங்கள் கிருபையினால் நடந்தது. நான் இப்படி ஜெபம் பண்ணதுனால, இப்படி மன்றாட்டுகள் சொன்னதுனால, இப்படி நான் ஊழியம் பண்ணதுனால இது நடக்கலை. உங்கள் அருள், உங்கள் இரக்கம், உங்கள் கிருபை எனக்கு என்ன செஞ்சுன்னா இலவசமாக இப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு ஒளியின் ஆடையை தந்து, ஒரு துதியின் ஆடையை தந்து, ஆராதனை அபிஷேகத்தை எனக்கு தந்து என்னை என்ன செஞ்சுன்னு சொன்னால் நீதிமானாக இந்த பூமியில் என்னை வாழ செய்திருக்கிறது. கைதிக்கு என்ன செய்யணும்? இதை நீங்கள் தனியாக உட்கார்ந்து என்ன செய்யணும் சொல்லுங்க. அதனால் கவலைப்பட மாட்டேன், என்ன வேணாலும் நடக்கட்டும், துன்பம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், பாடுகள் வரட்டும். ஏன்னா அந்த உலகத்தில் நமக்கு துன்பத்தை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, பாடுகளை கொடுத்து அந்த பிதாவாகிய தேவனுக்கு பிரிக்கும்படி யார் வேலை செஞ்சுட்டு இருக்கிறா? இந்த இஸ்பிலித், இந்த லூசிபர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இஸ்பிலித்தே, நீ என்ன துன்பத்தை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் என்ன இந்த கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து மீட்கிற ஒருத்தர் என்னுடைய நண்பர் இருக்கிறார், என்னுடைய தெய்வம் இருக்கிறார், என்னுடைய அப்பா இருக்கிறார், அந்த பரலோக தோப்பின் எனக்கு கோட்டையாக அரணாக பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த முடியல கூட உன்னால் ஒன்றை என்ன செய்ய முடியாது. இப்படி தனிப்பட்ட முறையில் நீங்கள் உட்கார்ந்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னென்ன கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமாக நான் சிரிச்சு என்ன செய்வேன். இந்த கஷ்டத்திற்காக நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். கைதட்டுகளை பார்ப்போம். இந்த வேதனைகளுக்காக நான் உண்மை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் செய்கிறேன். இந்த பாடுகள் கஷ்டங்களின் வழியாக உம்முடைய பிரமாணத்தை, நீ என் கூட இருக்கிற என்பதையும், நீ என்ன கைவிடாம என்ன அழிவிலிருந்து அந்த பாதுகாத்து வழி நடத்துகிறேன் என்பதையும் இதன் மூலமாக நான் அறிந்து கொண்டேன், கற்றுக்கொண்டேன். தெய்வமே, இந்த பாடுகள் வந்தது எனக்கு நல்லது. யோபு சொல்றாரு, நான் ஓத்துறப்பட்டது நல்லது, ஓத்துறப்பட்டதுனால உங்களுடைய பிரமாணத்தை. தாவீது சொல்றாரு, நான் ஓத்துறப்பட்டது நல்லது. இப்போ தாவீது சொல்றாரு, எனக்கு இந்த ஓத்திரம். தாவீது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளை துதிக்கிற மனுஷன், யாழ் மீட்கிற மனுஷன். தனிப்பட்ட முறையில் காட்டில் உட்கார்ந்து என்ன செய்கிறாருன்னா, அவர் ஆடு மேய்க்கும் போது யாரோட உறவாடிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சிங்கங்களாவது கரடியாக வந்துச்சுன்னா அதை வாயை பிடிச்சி கிழிச்சி அதை கண்டத்துட்டு நம்ம வெட்டி இந்த ஆடுகளை நான் என்ன செஞ்சவன், அது அழிவிலிருந்து பாதுகாக்கிறேன். ஏன்னா அந்த கடவுளுடைய ஆற்றல், பிதாவாகிய தேவனுடைய பலன் எனக்குள்ள இருக்கிற வல்லமை எனக்கு இருக்குது. நம்ம எங்கேங்கிற ஒரு சின்ன பூராம போச்சுன்னா எதிர்த்து துடுதுன்னு ஓடுவோம். சிங்கம் கரடி எது வந்தாலும் அதுக்கு முன்னால் போய் வா. சிம்சன் எடுத்துக்கோங்களேன், இந்த சிங்கத்தை நான் அடிச்சிறேன், ஒரு நாய்க்குட்டியை நாயை இது பண்ணுற மாதிரி அடிச்சிறேன், சிங்கத்தை போய் பிடிச்சி அதை அடிக்கிறார். ஏன்? அந்த கடவுளுடைய பலன். நான் நசரேன்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இந்த முடியை அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன், இதை எடுக்காமல் இருக்கிறேன். என் மேலே என்ன இருக்குன்னா அந்த கடவுளுடைய ஆற்றல் வல்லமை இருக்கு. நான் பராக்கிரமசாலி. கைதிகளை பார்ப்போம், நான் பராக்கிரமசாலி. நம்ம சின்ன சின்ன விஷயத்தையும் இருக்கிறோம், ஆனால் கோயிலுக்கு போகிறோம், சபையில் இருக்கிறோம், கைது எடுக்கிறோம், பாட்டெல்லாம் பாடுறோம், ஜெபம் பண்ணலாம் பண்ணுறோம். ஆனால் என்ன இல்லை, என்ன இல்லை, சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், கவலைப்பட்டு முறுமுறுப்பு. ஆனால் ஆன்மீகம், ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வரும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எதுக்கும் பயப்பட மாட்டான். வரட்டும் வா, எதை வேணாலும் சந்திக்கிற விசுவாசே வா. விசுவாசு கடவுளுக்கு ஈக்குவலாக சக்தி வல்ல படைச்சவன் அவனே நான் எதுக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா என் ஆன்மாவுக்கு
இந்த பிசாசை முறியடிக்கக்கூடிய வீழ்த்தக்கூடிய வல்லமை இருக்கிறது. கைதிகளை பார்ப்போம். இந்த பலத்தை, இந்த தன்மையை ஆண்டவர் எழுதியிருக்கார். நம்மளை படைக்கும் போதே படைச்சிருக்கிறார். இதை நீ சொல்லணும். பிசாசே, நான் இயேசுவை கொண்டு வருகிறேன், இயேசுவை கொண்டு வருகின்றேன், இயேசுவை கொண்டு வருகின்றேன், இருவை உண்டாவதாக, தேவ மகிமை உண்டாவதாக, இருவை உண்டாவதாக, தேவ மகிமை உண்டாவதாக, சிறிய பிசாசே நீயம் மாற்றம், சிறிய பிசாசே நீயம் மாற்றம், தேவ பிள்ளை என்னும் நிர்மூலமாவார், தேவ பிள்ளை என்னும் நிர்மூலமாவார், இயேசுவை கொண்டு வருகின்றேன். மாயர் 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 மாயர். எல்லாம் கவனிக்கணும். மனம் திரும்பின மனுஷன் இந்த பூமியில எவைகளை கட்டுகிறானோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? இந்த பூமியில எவைகளை கட்டவிழ்க்கிறானோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? வானத்திலும் பூமியில எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, என் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இதெல்லாம் நீ உட்கார்ந்து என்ன செய்யணும்னா தியானம் பண்ணி, அப்பா இப்படி அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தீங்க, அந்த வல்லமை இன்னைக்கு எனக்கு தாங்க, பலனை தாங்க, பலனை தந்துட்டீங்க, அந்த பலனை கொண்டு நான் என்ன செய்கிறேன், இவனை என்ன செய்கிறேன், முறியடிக்கிறேன். இப்படி இது ப்ரேயர். இது இயேசுவும் நமக்கும் உள்ள என்னது கம்யூனிகேஷன், டீலிங். இந்த மாதிரி உட்கார்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால், தனித்து இந்த தாவீதை போல, இந்த பெர்க்மான்ஸை போல, பெர்க்மான்ஸ் உட்கார்ந்து என்ன செஞ்சார், தனித்து உட்கார்ந்து நான் ரூமில் என்ன செஞ்சேன், ரூம்லேயே கிடந்து அவர் நெஞ்சிட்டு இருப்பார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த தேவராட்சியத்தை என்ன செய்யணும், இதில் இருக்கு பேரானந்தம், இதில் இருக்கு ஆரோக்கியம், இதில் இருக்கு நிம்மதி, இதில் இருக்கு பசி இல்லா தாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தான் சொல்ல, நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன உண்டாகுது, நானும் உங்களுக்கு ஜீவ அப்பம், என்கிட்ட வர்றவனுக்கு, என் வார்த்தையை உட்கொள்றவனுக்கு என்ன உண்டாகுது, ஒரு காலம் என்ன உண்டாகுது. இப்போ நம்ம ஆன்மாவுக்கு உணவு, சரீரத்துக்கு என்ன செய்யறோம், சப்பாத்தியே போடுறோம், புரோட்டாவை என்ன செய்கிறோம், சோத்தை அள்ளி போடுறோம், உப்புமா, தந்தூரி, அது கிழங்கு, காய், பழம்னு என்ன செய்கிறோம், சரீரத்துக்கு கொடுக்குறோம். ஆன்மாவுக்குன்னு என்ன இருக்குது, உணவு இருக்குது. அந்த உணவு என்னது, அவருடைய உடல், அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய அருள் பிரசனம், அவருடைய அபிஷேகம், இதெல்லாம் என்னது, ஆன்மாவின் உணவு. இது சாப்பிட்றீங்களா? இந்த சரீரத்துக்கு மட்டும் காலையில் எழுந்திரிச்ச உடனே எழுச்சிடும், காயை வெட்டுதோம், தோசையை சுடுதோம், இட்லி அடிக்கும், சொல்லுங்கள், கறி எடுக்கும், சப்பாத்தியை போடுவோம், என்னத்தையெல்லாம் போட்டு இந்த சரீரத்தை நெஞ்சிருக்கிறோம். இல்லைன்னா சரீரம் நெஞ்சு போவோம், செயலில் போவோம். இதே போல் ஆன்மாங்கிறது ஒரு இந்த மாதிரி உடல் மாதிரி ஒரு நுண்ணுடல், உள்ள இருக்கக்கூடிய சூட்சம உடல், ஒளி உடல். இந்த ஒளி உடலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகள், விசுவாச வார்த்தை அதுக்கு உணவு. விசுவாசம் கொண்டு, இங்கே வா, நான் யார் தெரியுமா, அவர் மேலே கண்ணை பதிவு வச்சுருக்கிறேன், அவர் வார்த்தையை நான் நினைச்சிடுவேன், இறை வார்த்தை என்னும் வாளை ஏந்தி நீங்கள் அவரை என்ன செய்யணும், யாரை, விசுவாசம் முறியடிக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இதை பண்ணதை விட்டுட்டு உட்கார்ந்து ஜெபக்குறிப்பு, அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், இதுக்காக ஜெபம் பண்ணுவோம், தலைவலிக்காக ஜெபம் பண்ணுவோம். தலைவலியாக வந்து அவர் சொல்கிறாரு, என் ரத்தத்தை நீ பயன்படுத்தும் போது, என் நாமத்தை பயன்படுத்தும் போது உன் தலைவலி எல்லாம் நினைச்சுக்கிறோம், பாரங்களாக நினைச்சுக்கிறோம். அதனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனம் திரும்பின மனுஷன் என்ன செய்யறான்னா, கடவுள்கிட்ட போயிடலாம், கடவுளை ஏற்றுக்கொள்கிறான். கடவுளை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் வேற இந்த மதத்தினுடைய சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் நமக்கு பெருசாக ஒன்றும் இருக்கட்டும், அது அவங்க 1ஆம் கிளாஸில் இருக்கிறவங்க இணைஞ்சிட்டு இருக்கட்டும், ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்கட்டும், அது தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்கிறேன், மனம் திரும்பிய பிள்ளைகள் சொல்கிறேன். ஏன்னா மனம் திரும்பல் செய்தியை உங்களுக்கு தொடர்ச்சியாக கிறிஸ்மஸ்லேருந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். மனம் திரும்பல் செய்தி கொடுத்ததுனால மனம் திரும்பின மனுஷன் அடிக்கடி என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த ஜெப குறிப்புகளை பண்ணிக்கிட்டு, ஜெபத்தை பண்ணிக்கிட்டு நீ என்ன செய்யக்கூடாது,
இந்த அழிஞ்சு போகிற காரியத்துக்காக என்ன செஞ்சிடும்? இதெல்லாம் தன்னால் உனக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அழியாத பலனை, ஆற்றலை, சக்தியை நீ என்ன செய்யணும்? பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீ பறக்கும் மனிதனாக இந்த சோல் ஆன்மா எங்கே போய் இப்போ எங்கே ஆராதனை பண்ணணும்னா இந்த தரையில் இந்த மாதிரி செவக்கூட்டத்தில் இந்த இதில் கிடையாது, பரலோகத்தில் அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு இந்த சோல் ஆன்மா ஆராதனை செய்ய வேண்டும். ஆவியிலே கர்த்தர் ஆவியானவர் அவரை தொழுது கொள்கிறவர்கள். நான் இப்போ என்ன செய்யணும்? யாராவது தொழுக போகிறேன், என்ன செய்யணும்? நின்றுட்டு கையை வைத்துட்டு கண்ணை மூடி இந்த புருவமத்தி மேலே தூக்கிட்டு சோல் என் ஆன்மா யாவி இப்போ என்ன செய்யணும்? மேலே போட்டோம். ஆன்மாவே, பரலோகத்தில் என்ன நடந்துருக்கு? 24 மணி நேரமாக அந்த பிதாவாகி தேவனை தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீ அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு அந்த பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அங்கே நீ தொழ ஆரம்பின்னு சொல்லும்போது அங்கே ஒரு மகிமை கூடுகிறது. நான் அந்த பரலோக கூட்டத்தோடு இருந்து தொழுகிற ஒரு இறை அனுபவத்தை என் நாளுக்கு நாளாக எனக்குள்ளே என்ன செய்கிறாங்க? வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே வந்து பிறகு ஆறாவது நடத்துகிறேன் போகணும் வரீங்க. நான் என்ன செய்யணும்? டெய்லி நைட்டு வச்சுங்க 12 மணிக்கு உட்காந்தேன். 12 மணிக்கு உட்காந்து இந்த சோல் ஆன்மா எங்கே தொழுக பண்ணிகிட்டு இருக்கு? அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் அந்த மகா பரிசுத்த சபையில் அவங்களோடு சேர்ந்து என்ன இருக்கு? தொழுக பண்ணிகிட்டு இருக்கு. இதை கைலாச மகாரிஷிட்டு கற்றுக்கிட்டேன். அவர் உடல் என்ன செய்யணும்? சரீரம் இருக்கும். அவர் எந்த இடத்துல கோயிலில் அந்த சரீரத்தை வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கும். ஆன்மா ஆவி என்ன செய்யணும்னா அந்த மேலுலகத்தோடு பரலோகத்தோடு ஆவி உலகத்தில் கடந்துக்கிறோம். நீங்கள் அதை விரும்பினீங்கன்னா இதை ஆண்டோட சன்னிதானத்தில் மணி நேரம் செலவழிக்கணும். அவரோட சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கும் போது இந்த சோல் ஆன்மா ஆட்டோமேட்டிக் எங்கே போயிடும்? அந்த தேவலோகத்துக்குள்ளே போயிடும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இதெல்லாம் நீங்கள் உட்காந்தா இது அனுபவம். இதெல்லாம் பேசினா உங்களுக்கு என்ன செய்யாது? பேசுகிறதுனாலே கேட்கறதுனாலேலாம் வராது. நீ உட்காரும் போது தான் தெரியும். அதனால் இப்போ நம்ம என்னென்னா அதை மறுபடியும் திரும்ப நான் வருவேன். இயேசுவை கர்த்தரா இயேசுவை நீ நினைச்சி விசுவாசி, அவரை நீ நினைச்சுக்கோ, ஏற்றுக்கோ. அப்புறம் அவரை விசுவாசி அவர் ஏற்றுக்க அவர் என்ன ஆயிடுவார்? உங்களுக்கு ரட்சகராக, உங்களுக்கு மீட்பராக, உங்களுக்கு அப்பமாக, உங்களுக்கு ஜீவ தண்ணீராக, உங்களுக்கு பசி இல்லாத ஒரு வாழ்க்கையை, தாகமில்லாத வாழ்க்கையை கொடுக்குறவராக அவர் எங்கே வந்துடுவார்னா நம்ம இதயத்தில் வந்து ஆளுகை செய்ய ஆரம்பித்துருவார். இதான் இறை அரசு. கைதிட்டுகளை பார்ப்போம். மனம் திரும்பும்போது ஒரு இறை அரசு வருதுன்னா இதான் இறை அரசு. அப்போ இது நீங்கள் நான் அன்றைக்கி காலையில் எழுதிச்சிங்க மோட்டரை போட்டு அந்த டேங்கை பிடிக்கிட்டு தண்ணியை பிடிச்சிக்கிங்க. அவனுக்கு தண்ணியை பிடிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னால், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைப்பா, இன்றைக்கி உண்மை ஆராதிக்கிறதா என் சோல் என் ஆன்மா உண்மை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஆராய்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், உங்கள் மாசற்ற விளையாடுறதுனாலே நான் இப்பொழுது இந்த இடத்துல என்ன செஞ்சுட்ருக்கிறேன்? சரீரம் வேலை செஞ்சிட்ருக்கான என் ஆன்மா ஆவி என்ன செஞ்சுட்டு உங்களோட இணைஞ்சிட்ருக்கு. அப்போ தான் நான் என்ன செய்யணும்? உறவாட்டத்தை அந்நிய பாஷையில் இணைஞ்சிருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே தொழுதுகிட்டே இருக்கிறேன். அந்நிய பாஷையில் ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன். அந்நிய பாஷையில் ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த இடம், இந்த பூமி இப்போ உங்கள் ரத்தத்தினால் இது என்ன செய்யப்படுகிறது? என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து இதை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த இடம், இந்த பயிர் வகையெல்லாம் என்ன செய்யட்டும்? ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த இடத்துல ஆராதிக்கிற நான் இப்போ என்ன செய்கிறேன்? உங்கள் அருள் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறேன். உங்கள் அபிஷேகனை நிரப்பிட்டு இருக்கு. இந்த நிலம் உங்கள் அருள்னால் இணைஞ்சிட்ருக்கு, நிரம்பி வளைஞ்சிட்ருக்கு. இந்த பயிர்கள் அன்னைக்கு ஈசாக்கு விதைச்சு பயிரிடும்போது நூறுத்தனையாக பலன் எடுத்தது போல இந்த இடத்தை நூறுத்தனையான பலனாக செய்கிறீர், நீர் ஆசீர்வாதமாக இதை மாற்றுகிறீர் அப்படின்னு சொல்கிறேன். அந்த தூத்த புதுவதன் உள்ளது. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம், இப்படி ஆராதிக்கிற இடமாக ஆவியில் தேவனோடு உறவாடுற இடமா இருக்குன்னு சொன்னால், அந்த வீடு, நீ கை வீசுகிற வேலை, நீ பண்ணுற வியாபாரம் பண்ணிட்டு இருந்துச்சு ஸ்தோத்திர பலி. அப்போ தான் அந்த ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். மலையாள பைபிள் சொல்கிறது, ஸ்தோத்திரம் என்னும் யாகம் அர்ப்பிக்கிறவனே தெய்வத்தை நேசிது. யாகம் பலிபீடம், இந்த ஸ்தோத்திர பலி. அப்போ என்ன செஞ்சிருக்குன்னா, இந்த கையில் டீப்பை வச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறேன். இங்கே ஆவியில் நெஞ்சிருக்கிறேன்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு எனக்கு தெரியப்படுத்து. இந்த சங்கீதத்திலான இருக்குது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்து. எத்தனை சங்கீதம்? 50 வாசி பார்ப்போம் டக்குன்னு. எத்தனை 50வது சங்கீதம்? 14வது வசனமும் கடைசி வசனம் பார்க்கலாம். 14வது வசனம் வாசிக்க பார்ப்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 23வது வசனம் வாசி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன்னுடைய வழியை நல்லா கொஞ்சம், தன்னுடைய வாழ்க்கையை வழியை, தன்னுடைய நடைகளை உடைகளை பாவனைகளை செம்மைப்படுத்துகிறவனுக்கு இதான் மனம் திரும்புதல், தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும். அதனால ஸ்தோத்திரம் என்பது பலி. மலையாள பைபிள் அழகா இருக்கும், ஸ்தோத்திரம் என்னும் யாகம் அர்ப்பிக்கிறவனே தேவனை மகிமைப்படுத்துது. பிடிச்சிக்கிட்டே இந்த கையில் டீப்பு வச்சு தண்ணியை பிடிச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம். இங்கே ஆமணக்கு செடிக்கு தண்ணி அந்த நினைஞ்சிட்டு இருக்கு, அது பசுமையாக செழிப்பாக வர்றதுக்கு. இந்த ஸ்தோத்திர பலியிடும்போது மேலே இருந்து அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்தாவி என்ன செஞ்சிட்டு இருக்கு, எனக்கு வல்லமையை செழிப்பை பலத்தை கொடுக்கறதுக்கு அது நிரப்பிட்டே இருக்கு. பிடிச்சிக்கிட்டே ஆவியில நிரப்பி ஸ்தோத்திரம் அப்படியே பண்ண ஆரம்பிங்களேன். இதை பண்ணி பாருங்க, ஒரு 1/4 மணி நேரம் நீ பண்ணி பாருங்க. 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன வந்துடும், எனக்கு வர அன்னைக்கில் எனக்கு வந்துட்டு இந்த ஸ்தோத்திர பலியிட்டு இந்த கையில் இணைஞ்சிட்டு இருக்கு, கை தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு. என் ஆன்மா என் ஆவி தேவனுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு, பலியிட்டு அவரோடு என்ன செஞ்சிட்டு இருக்கு, நான் உறவாடி கொண்டு இருக்கிறேன். கைதிட்டு அதனால இந்த முன்னாடி நான் என்ன செஞ்சேன், 16 வயசு வரைக்கும் இந்த மத சடங்காச்சாரங்களை, அந்த மன்றாட்டுகளை, அந்த ஜெபமாலைகளை, பிரார்த்தனைகளை, அந்த நம்ம ஃபாதர்ஸு நம்ம சபை என்ன கற்றுக் கொடுத்தோ அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு, நீதான் எனக்கு எல்லாம், நீதான் எனக்கு ஜீவன், நீதான் எனக்கு சக்தி, நீதான் எனக்கு உணவு, நீதான் எனக்கு உயிர், நீதான் எனக்கு வழி, எனக்கு எல்லாம் நீதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், அவரை தொழுது கொள்கிறவன் மீட்பு பெறுவான். இந்த வார்த்தை எனக்கு அழகாக கொடுத்துருக்குறீங்க. இந்த வார்த்தைப்படி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். உண்மை இப்போதான் சின்ன தோட்டத்தில் தனியாக வேலை பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, யாரோட உறவாடிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அந்த பரலோக தோப்போடு அப்படியே அன்னை பாஷையில் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் யுகம் பிரகாஷங்கரபுஷபிபூத்தனா சல்கியாத்யம் பிரகாநதி உத்தனாவுல் கபுஷம் அப்தனாகேம் பிரகாயி சல்வியா சகம் பிரகணதியம் பிரகுத்தனதியா சல்லேம் கிராதியம் பிரபும் ஷகிம் பிரகானதுஷம்பி. பரிசுத்தர் 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 என்று பரலோகத்திலே போற்றப்படும் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். பிரகாசமுள்ள கண்களை உடையவரே ஸ்தோத்திரம். 7 குத்து விளக்கின் மத்தியில் வாசம் செய்யும் மகா பரிசுத்தரே ஸ்தோத்திரம்.
எத்தனை பேர் விளங்குது? கலையை விட்டுட்டு ஊரு கதையை, உலகத்து கதையை புரணி பேசாமல் என்ன பண்ணணும்? ஹலோ, 2 பேர் சேர்ந்துட்டா, 2 பொம்பளையை சேர்ந்துட்டா, ஒன்றா நின்று வேலை பார்த்துட்டா என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? ஊர் புரணி, விடி அதை இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ண ஆரம்பி? சொல்லுங்களேன். இது அதாவது சொல்கிறலாம், நீ 1ஆம் கிளாஸில் இருக்கும்போது வாய்ப்பாடு படித்த, ஏபிசிடி படித்த, இப்போ என்னம்மா படிக்கிற? இங்கிலீஷில் என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இங்கிலீஷ் கோச். இங்கிலீஷில் என்ன செஞ்சுட்டு இருக்கிற? சொல்லு. இப்போ அந்த வாய்ப்பாடையாக பண்ணிட்டு இருக்கிற? சொல்ல, இது பேச. இதே மாதிரி மத வழிபாடு என்பது அதான் சொல்ல ஒரு ஆரம்ப நிலை. நம்ம இந்த மாதிரி வழிபாட்டுக்குள்ள போகிறதுக்கு ஒரு ஆரம்ப நிலை. இதெல்லாம் வேண்டாம் தப்புலாம் சொல்ல வரல. ஏற்கனவே முதல்ல நான் சொன்னேன், இதெல்லாம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், இதுகளில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இதில் நீங்கள் இது பண்ணாமல் அடுத்த ஸ்டெப் மனம் திரும்பிய மீட்பு பெற்றவர்கள் அவங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த இறைவனோடு இப்படி என்ன செய்யணும், உறவாட ஆரம்பிக்கும் போது முதல்ல சொன்ன அதெல்லாம் இதெல்லாம் என்னன்னு சொன்னால் படைச்சவருக்குரிய வழிபாடு கிடையாது, படைப்புக்குரிய மத வழிபாடு. புஸ்தகங்களில் எழுதப்பட்டது. அதனால் நிறைய இன்னைக்கு இப்போ ஜார்ஜியார்னா அவரை பற்றி புஸ்தகங்கள் இருக்குது. இந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டதுகளை நீங்கள் இது பண்ணிவிட்டு இப்போ கடைபிடிச்சிருக்க வேண்டாம். உங்கள் இருதயத்தில், உங்கள் ஆவியிலே தேவன் என்ன எழுதுகிறாரோ அதை நீங்கள் பயன்படுத்தும் போது, கடைபிடிக்கும் போது அந்த பரலோக ராட்சி உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராட்சி, தேவன் உங்களை அரசாண்டு கொண்டே இருக்கிறான். இந்த மாதிரி அடுத்த என்ன அந்த பலியை செலுத்த ஆரம்பிக்கும். ஸ்தோத்திர பலி சொன்னால், ஸ்தோத்திர பலியிடும் போது ஏகப்பட்ட அற்புதங்கள் நடக்குது. அபிஷேகம், அந்த ஒளி அபிஷேகம் எனக்கு இறங்கிட்டு இருக்கு. நான் அபிஷேகங்கள் நடக்கும்போது இந்த ஸ்தோத்திர பலி தான் அவங்க எல்லாரும் பண்ணாங்க. அது ஸ்தோத்திரம் 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 மனந்திரிக்கும் தியானம் முடிச்சுட்டு அந்த ரட்சிப்பின் தியானம் முடிஞ்சு 3ஆவது நாள் இந்த அபிஷேக தியானத்தில் வரும்போது இந்த ஸ்தோத்திர பலி மட்டும் அப்படியே சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து ஸ்தோத்திர பலி இருக்கும்போதே என்ன செய்யும், வாய் கலர் தூக்கி தூர எறியும். பரியாச உதல்களினாலும் மாற்று மொழியினாலும் இந்த ஜனங்களோடு என்ன செய்வார், பேசுவார். இதுவே என்னது, தேவனோடு பேசுகின்ற பரலோக பலி. அதனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படி காத்திருந்து மனம் திரும்பி தேவன்கள் தாகத்தில் நீங்கள் உட்காரும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நடந்துகிட்டே இருக்கும், நிரப்பிகிட்டே இருப்பார். எனக்கெல்லாம் முன்னாடி அந்நிய பாஷையெல்லாம் கிடையாது. அந்நிய பாஷை எப்படி பேசுறதுன்னு எல்லாம் கேட்டுட்டு வந்தேன் பாசமார்கிட்ட. இது இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் பேசி என்ன செய்ய முடியும், அந்நிய பாஷை வராது. அந்நிய பாஷை என்பது ஊற்று போல உள்ளிருந்து ஆவியினால் தேவனோடு பேசுகின்ற உரையாடுகின்ற ஒரு இறை அனுபவம். கைது கிழிச்சு எதுக்கு நீங்கள் எப்படி அதை சொல்கிற வேலை செய்யும் போது அதுக்காக நீங்கள் வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? நானே என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், வேலை செஞ்சுட்டு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பலியை செலுத்திட்டு இருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செடியை நிலத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த பயிரை ஆசீர்வதிக்கிறேன். இதை நான் இந்த அப்பா தான் இன்றைக்கி காலையில் கூட இந்த பிள்ளைங்க இந்த விதையை ஊன்னாங்கப்பா, உங்கள் பிள்ளை நான் இதுக்கு தண்ணி பாய்ச்சிடுறேன், இதை விளைய செய்கிறது யார், நீங்கள் விளைய. அப்போ தான் இந்த வசனம் எனக்கு வருது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த 17ஆவது வசனம், நான் நட்டேன், நான் களை வெட்டினேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் உண்டாக்குனேன், நான் உழைச்ச உழைப்பு, இந்த மரம் இப்படி வந்துடுச்சு, இந்த மரம் காய்ச்சிருக்கு, இந்த பயிர் இணைஞ்சிருக்கு, இன்னைக்கு 25 மூடை இணைஞ்சிருக்கு, எனக்கு விளைஞ்சிருக்கு, இப்படி நீ இணைச்சியாத. நான் என் வீட்டுக்காரி என் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, விதையை என்ன செஞ்சாங்க, ஊன்னாங்கன்னு சொன்னேன். இந்த செல்வியும் ராணியும் இந்த விதையை ஊன்னாங்க, நான் தண்ணி பாய்க்கிறேன், இதை என்ன செய்யறதுன்னா, தேவனே நீர் விளைய செய்து செழிப்பான ஆசீர்வாதத்தை தருகிற. கைதுக்கு இதை நீ சொல்லணும். அதை வெட்டையிலிருந்து அந்த 17 8ஆம் அதிகாரம் உபாகமம் 8 18ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, விளைஞ்சிருக்கிறது போல, உனக்கு இந்த நல்ல காரியம் நடந்திருக்கிறது போல
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை எனக்கு தேவன் தருகிறவர். கைதில் பார்ப்போம். ஐஸ்வர்யத்தை உண்டாக்கக்கூடிய பலத்தை யார் தந்திருக்கா? இந்த பூமியை விளைய வச்சு அதில் நிறைய விளைச்சல் எடுக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய பலத்தை கிருபை யார் தந்திருக்கா? தெய்வம் தந்திருக்கா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டுவாராகில் மனுஷன் பிரயாசம் விருதா, கர்த்தர் காக்காவிட்டால் மனிதனுடைய காவலெல்லாம் விருதா. அதனால தான் அந்த சிருஷ்டிகரன் எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? இது நீங்கள் பண்ணுறீங்க, இது நீங்கள் விளைய பண்ணுறீங்க, இது நான் அந்த பிள்ளைய ஊட்டினாங்க, நான் தண்ணி வாய்க்கினேன், இந்த வேலையை செய்து எனக்கு நல்ல இடத்துக்கு நல்ல பலனை கொடுக்குறது யாருன்னா தேவனே நீர் தருகிறேன். பதில் சொல்கிறாங்க. அப்போலோ நீர் பாய்ச்சினா நான் நட்டேன், இந்த விலையை செய்கிறது யார்? நான் ஊழியம் பண்ணேன், இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. சொல்லாத என்ன ஆண்டவர் இணைஞ்சிருக்க அந்த வார்த்தை அறிவிக்க இணைஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கி உலகம் வந்து இதெல்லாம் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. எல்லா நாடுகள்லையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல நாடுகள்லேருந்து எனக்கு மெயில் ஐடியில் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க, மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தோம், ரொம்ப தெளிவாக இருக்குது, பார்த்து நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் பலருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா அந்த பரலோக தேவனை சிருஷ்டிகரை தொழுது கொண்டு இருக்கிறேன். கைதுகளை பார்த்து நல்லா கலைஞர். அதனால் அந்த சுவிசேஷம் என்பது அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நான் தான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் வைக்கிற வார்த்தையை விதைக்கிறேன், இந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? இது வாள் கல்லான இதயத்தை உடைக்கும். இந்த மாதிரி கரடுமுடா வாழ்கிறவங்களுடைய மனசை என்ன செய்யும்? மாற்றும். தப்பான வழியில் உலக பேரின்பத்தில் சிற்றின்பத்தில் மூழ்கி இருக்கிறவனை அந்த பிடியிலிருந்து விடுவித்து உங்கள் பாதத்தில் உங்கள் இன்பத்தில் உங்கள் பரிசுத்தத்தில் வாழ்கிறதற்கு இந்த தகச்சி மாதிரி நிச்சயம் உண்டாக பார்த்த உடனே சொன்னேன். இந்த கொஞ்ச வயசு இந்த வாலிப பிள்ளைகள், இந்த சின்ன வயசில் இருக்க பிள்ளைங்களை உங்கள் கரை இழுத்துக்கொள்ள, நீர் ஈர்த்து கொண்டாவிட்டால் ஒருத்தர் வர முடியாது. இந்த பிள்ளைகளை உங்கள் கரை ஈர்த்து நிச்சயிட்டோம், உங்கள் ராஜ்யத்தில் சேர்க்கணும்னு ஒப்பு கொடுத்து நீ செஞ்சுட்டு சொன்னால் இந்த செய்தியை நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால் இன்றைக்கி உலகம் பிசாசு ரொம்ப பசியில் வணிஞ்சிருக்கிறான். ஆனால் இதெல்லாம் சாத்தானுடைய பசி தாகம். அவனும் யாரை தான் பயன்படுத்துகிறான்னா அந்த மனுஷ உடலை தான் பயன்படுத்துகிறான், இந்த வாலிப பிள்ளைகளை அவன் பயன்படுத்துகிறான். தேவனும் என்ன செய்கிறாருன்னா, வாலிபனே உன் வாலிபத்தில் உன் உடலை எனக்கு தான், உன் உயிரை உன் ஆன்மாவை எனக்கு தான், நான் இதில் என்ன செய்து தங்கி இந்த ஆலயத்தில் தங்கி வாசம் செய்து உன் ஆன்மா என்கிற மனம் என்கிற அந்த இருதயத்திலே அரியணையிலே நான் அமர்ந்து என் ஆட்சியத்தை கட்டி எழுப்புவதற்கு. அதனால் இப்போ நம்ம ஆராதனையில் போகிறோம். அதனால் இனி இந்த வெளியில் இந்த மெசேஜுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ நேரம் செய்தியை கொடுத்துருக்கீங்களா. இந்த வருஷத்துலேருந்து டோட்டல் இந்த பலியிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிக்கணுங்கிறது தான், ஆராதிக்க வைக்கணுங்கிறது தான் இந்த இது. ரெண்டாவது இந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம் அவருடைய திருவிருந்து ஆராதனை. அந்த அப்பமும் அந்த ரத்தமும் எப்படி நமக்கு இது கொடுக்குது, அதிகமாக என்ன செய்யணும்? அதிக நேரம் அதை பயன்படுத்தி அதை உட்கொள்ள வச்சு அதை அறிக்கை பண்ண வச்சு உங்களை ரொம்ப நேரம் அறிக்கை பண்ண வைக்கணுங்கிறது அந்த வருஷத்தினுடைய பிளானு. ஆனால் இந்த மெசேஜ் வெளியில் போக வேண்டியிருக்கேன். எல்லோரும் இதெல்லாம் பார்க்கும்போது எதாவது சொன்னேன், கொஞ்சம் வயசு அவங்க அதிலே போட்டிருக்கான் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை மனசுக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு, உங்களோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இவங்களோடு நீங்கள் என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்குன்னு போடலாம். என்னடா பிரதர் இதெல்லாம் இங்கே பேசுகிறாரு அப்படின்னா, இதை பேசாம இதை பேச இந்த பைபிள்லேயே பேசுது. உனக்கு 5 பேர் இருந்தாங்க, ஆனால் என்ன இல்லை, உனக்கு தாகம் தீரலை. 6வது பேர் ஒருத்தர் இருக்கிறான், உண்மை வந்துக்கிட்டேன். அதனால் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, என் ஜீவன் தண்ணீரை தர்றேன், இனி உனக்கு தாகமே உண்டாயிருக்கா. கைதிகளை பார்ப்போம், நல்லா கண்டிப்பாக. அதனால் இன்னைக்கு வயசானவங்கெல்லாம் என்ன செய்யணும்? இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சொல்கிறோம், வயசானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆன்மீகத்துக்குள்ளே ஆண்டோட அந்த தண்ணீரை குடிச்சு அந்த அபிஷேகத்தை பெற்று திருப்தியாக நீங்கள் வாழணும். இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சு போகும்போது எப்படி போகணும்னு சொன்னால், நிம்மதியாக திருப்தியாக இறைவா உன் சன்னிதானத்தில் வந்து நான் நினைச்சேன். அதனால் நீ தாகத்தில் பசியில் இருக்கிறது வரைக்கும் அந்த மேல் உலகத்தில் அங்கே நினைச்சிக்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, அழுகை கிடையாது, கஷ்டம் கிடையாது, நோய் கிடையாது. அதே வாழ்க்கையை மனம் திரும்பிய மனுஷர்களுக்கு இந்த பூமியிலே தருகிறார்கள் சொல்லி வாழ்க்கையை ஆசீர்வதித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். சரி, அப்படியே நிகழ்ச்சி